வணக்கம். 2026 இன்னைக்கு நம்ம தாமிரபரணி ஆற்று படித்துறையில் தான் நிற்கேன். இடம் வந்து லலிதா தொடக்கப்பள்ளி செல்லும் வழி, அதுக்கப்புறம் கன்னடைங்கால் வாய்க்கா. நேராக வடக்கணிக்கு வந்தோம்னா நம்ம ஆற்று பாலம் கீழே பக்கம் இந்த படித்துறை இருக்குது. இங்கேயும் ஒரு சாமி கோயில் இருக்குது. ஓவர் அட்டகாசம், பிராந்தி பாட்டில் குப்பை, ஏகப்பட்ட பிரச்சனை. இவங்கெல்லாம் 100 நாள் வேலை செய்யுதுன்னு சொல்லி மக்கள் செய்தாங்க. அவங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆற்றுல அந்தந்த பேரூராட்சி அவங்கெல்லாம் கொண்டு வந்து துப்புரப்படுத்தலாம். அந்த ஆளை வருஷத்துக்கு 10,000 கோடிக்கு மேலேயே செலவாகுது. இந்த மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் அவ்வளோ பணம் செலவழித்து வேஸ்ட்டு. இந்த படித்துறையெல்லாம் புதுப்பிக்காமல் அவ்வளவு கல்லெல்லாம் உடஞ்சி வம்பாக போய் நாசக்காடாக போய் இருக்குது. இந்த படிக்கல்லாம் செய்யவே முடியாது. இப்போ இதை புதுப்பிச்சாலே போதும். இன்னும் 5,000 10,000 வருஷம் இருக்கக்கூடிய இடம் இந்த படித்துறை, கல் படித்துறை. ஏன் அப்படின்னா ஒரு நேரத்தில் எல்லாருமே இங்கே தான் வந்து குளித்து எல்லாம் பண்ணுவாங்க, சோப் போட்டு குளிப்பாங்க. ஆனால் இப்போ மக்கள் இங்கே வரதில்லை. வீட்டிலே குளியல் அறை எல்லாம் இருக்கிறதுனால இதை வம்பாக்கிட்டாங்க. ஆனால் இதை வந்து அரசாங்கமும் அந்தந்த நகராட்சி பேரூராட்சி இதுக்குள்ளே நீர் வளத்தில் உள்ளவங்க வந்து இதை பராமரித்து வைக்க தான் செய்யணும். நமக்கு வச்சாதான் காலப்போக்கில் இது இருக்கணும். கல்வெட்டு, படித்துறை, கோயில் பக்கத்தில் சுடுகாடு எல்லாமே இருக்கணும். நன்றி, வணக்கம்.